ஹாப்பி மார்னிங். ஹோப் ஆல் ஆர் ஃபைன். திஸ் இஸ் ஃபரீதா. உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பாக எல்லோரும் எஸ் தான் சொல்வீங்க. நான் ஆன்சரும் இப்போவே சொல்லிடுறேன். கொஸ்டின் என்னென்னா, ஒரு $1000 வந்து என்னோடய கையில் வச்சுட்டு இந்த நோட் வந்து யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லாருமே எனக்கு வேணும்னு சொல்வீங்க. அதே சமயத்தில் அந்த $1000 இருக்கிற நோட்டை வந்து நான் வந்து நல்லா க்ரஷ் பண்ணிட்டேன், நல்லா கசக்கிட்டேன். இப்போ நான் யாருக்கு வேணும்னு கேட்டாலும் நீங்கள் அதே எல்லாரும் சொன்ன எஸ் தான் நீங்கள் அகெயின் சொல்வீங்க, வேணும்னு தான். அதே அந்த டாலர்ஸை வந்து நான் காலில் போட்டு மிதிச்சதுக்கப்புறம் எடுத்து இப்போ இது யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் எல்லாருமே வந்து வேணும் அப்படி தான் சொல்வீங்க. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த $1000 மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து நசுக்கப்பட்டதுனாலையோ இல்லை மிதிக்கப்பட்டதுனாலையோ அதோட வேல்யூ வந்து கண்டிப்பாக குறையவே குறையாது. அப்படி தானே? அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் நம்மளை யாராச்சும் ஹர்ட் பண்ணாலும், நம்மளை யாராச்சும் கஷ்டப்படுத்தினாலும், நம்மளை யாராச்சும் ப்ரோக் பண்ணாலும் நம்மளோட வேல்யூ என்னன்னு நம்ம புரிஞ்சு இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலையுமே ஜெயிக்க முடியாது. ஸோ நம்மளுடைய தன்னம்பிக்கையும் நம்மளுக்கு காட் மேலே இருக்கிற ஃபெய்த்தும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எத்தனை பேர் கசக்கினாலும் மிதித்தாலும் நம்ம திருப்பி வந்து எந்திரிச்சு வரலாம். தட்ஸ் 1 minute. See you tomorrow.